மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படமும் வேறு மாதிரி இருக்குது, இந்த படமும் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி எல்லா பேரும் வந்து பயங்கரமான ரிவ்யூஸ் வந்து 2 படத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களால் 2 படத்துக்கும் போக முடிஞ்சிச்சுன்னா தாராளமாக போங்க. ஆனால் என்கிட்ட வந்து 200 தான் இருக்குது, என்கிட்ட ஒரு படம் தான் போக முடியும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப சந்தோஷம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் 2 படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸும் வந்து சொல்கிறேன். சொன்ன அப்புறம் நீங்கள் எந்த படத்துக்கு போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணுங்கள். அப்படியா? இந்த படம் வந்து ஒரு வேற லெவல் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுன்னே வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு சில இடத்துல லேக் ஆச்சு. ஸ்டார்டிங் ஒரு இன்ட்ரோ சீன் எல்லாம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் லேக் ஆச்சு. இதெல்லாம் ட்ரைலர்லேயே காட்டிட்டீங்கடா, ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓகேவா? ஆனால் அதை வந்து ஓவர் கம் பண்ணுற மாதிரியான நிறைய சீன்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்க. அடிஷ்னலாக வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து எல்லா பேரும் சொல்கிறாங்க, ஆனால் வந்து எனக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகலை. பிரதீப் ரங்கநாதன் வந்து எந்த ஒரு பெரிய ஆக்டரையும் வந்து இமிட்டேட் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு சுத்தமாக ஃபீல் ஆகலை. மேபி அவர் வந்து பப்ளிக் மீட்டில் ரிவ்யூவில் பேசுகிற போது கூட உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகிருக்கலாம். பட் இந்த படத்தில் வந்து எந்த ஆக்டரையும் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து இமிட்டேட் பண்ணலை. அது அவரோட ஸ்டைல் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி லவ் டுடே ஸ்டைல்லையும் வந்து அவர் நடிக்கலை. ஓகேவா? இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாக இருந்துச்சு. ஆனால் அங்கங்கே அந்த சாயல் வந்து இருந்துச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது, பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்கிற அளவுக்கான ஒரு விஷயம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் விஜய் சித்து, அர்ஷத் கான், எனக்கு வந்து பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, விஜய் சித்துக்கு இப்போ நிறைய சீன்ஸ் தரல கம்பேரிட்டிவ்லி அர்ஷத். ஏன்னா அர்ஷத் வந்து செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஆனால் விஜய் சித்துக்கு பெருசாக ஸ்கோர் பண்ணுற அளவுக்கான சீன்ஸ் வந்து இந்த படத்தில் இல்லை. பட் ஓகேன்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. முதுகில் குத்திட்டு இல்லை முதுகில் குத்திட்டு இல்லை. ஆனால் 2 பேரும் படத்தில் மீட் பண்ணுவாங்க. அந்த சீனை தான் வந்து வேறு லெவல். அதுக்கப்புறம் அனுபமா பரமேஸ்வரி, எல்லா பேருக்கும் எக்ஸா தான் இருப்பாங்க இவங்களுக்கு. ஸோ இந்த படத்துலேயே அவங்க ஒரு எக்ஸு. ஸோ இவங்க வந்து எப்படி சொல்ல, வாயில காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. இவங்களோட ஆக்டிங் வந்து பிரமாதம்லாம் சொல்ல முடியாது. அந்த படத்துக்கு அது ஓகேன்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஆக்டிங்கு, இந்த ஆக்டிங் வந்து தனியாக தெரிஞ்சிச்சின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் காவியாடுன்னு சொல்லி நடிச்சிருக்காங்களா, அவங்க வந்து சீரியஸாக அவங்க சாம்னஸ்லேயே வந்து மொத்தத்தையும் ஸ்கோர் கொண்டு போயிட்டாங்கன்னு தான் வந்து சொல்லணும். ஆனால் வந்து ஓவராலாக இந்த ஸ்க்ரீன் ப்ளே வைஸில் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே வந்து செம்ம கிரிப்பாக போச்சு. அந்த ஸ்டார்டிங் ஒரு 1/2 hour தொடர்ந்து போச்சுன்னு சொல்ல, அதை தவிர நீங்கள் மற்றது எடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம கிறிஸ்பாக போச்சு. அதுவும் வந்து என்ன இவ்வளோ ஜாலியாக இருக்கானே, நம்மளுக்கே தோன்ற அளவுக்கு போவோம். எப்போடா பிரச்சனை வரும்ன்ற மாதிரியான ஒரு சீன்ஸாகவே தான் வந்து கொண்டு போயிருந்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக வந்து இருந்துச்சுன்னு தான் வந்து நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் நிக்கித் பொம்மி ரெட்டியோட சினிமாட்டோகிராஃபி, அந்த ஏண்டி விட்டு போனன்ற போர்ஷன் இருக்குது தெரியுமா, அந்த போர்ஷனில் வந்து ஒரு எல்லா சைடும் வந்து பிளர் ஆக்கிட்டு அந்த மெயின் ஆப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து நிறைய லவ் ஃபெயிலியர் பார்ட்டில் வந்து இது இருக்கும். அதுபோக லவ் ஃபெயிலியர் வந்து எப்படி நான் சொல்லனா, ஆண்டவர் பாட்டு இருக்கும் தெரியுமா, நீலவானம்னு சொல்லிட்டு, அது எப்படி இறந்தவங்கள ரிவர்ஸ் கொண்டு போயிட்டு அவங்க எப்படிலாம் லவ் பண்ணாங்கன்னு சொல்லி காட்டுவாங்க தெரியுமா. ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ரிவர்ஸ்லலாம் போகாது. அந்த ஃபெயிலியர் சாங் அப்போது அவங்க லவ் பண்ண மாண்டேஜஸை வச்சு நிறையா வந்து சிங் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓவராலாக அந்த படம் எப்படி இருந்திருக்குன்னா, பேருக்கு ஏற்ற மாதிரி ஃபயராக தான் வந்து இந்த படம் இருந்திருக்கு. பட் இன்னொரு படம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் தான் நீங்கள் இந்த 2 படத்தில் எந்த படத்துக்கு போகலாம் உங்களால் சூஸ் பண்ண முடியும். நீக்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும்னா, ஏன்னா எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா நான் இன்னும் படம் பார்க்கல. படம் பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தி நெக்ஸ்ட் டே ஒரு வழியாக நீக் படத்துக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் தூக்க கலக்கமாக இருப்பேன், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா ட்ராகனுக்கு போகலாமா நீக்குக்கு போகலாமா, இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு நான் போய் நீக் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட்டுக்கு போகலாம். நீக் ஒரு வார்த்தையில் சொல்லப்போனால் தனுஷ் ஆல்ரெடி சொன்ன ஒரு கதை தான். இது வந்து யூஸ்ஃபுல்லான லவ் ஸ்டோரி. ஆமாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லான லவ் ஸ்டோரி. ஆனால் நீங்கள் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு மேக்கிங்காக பண்ணலை. தனுஷை பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியாத புதிராக என்ன இருக்குன்னா, ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி அது ரொம்ப
சலிப்பு தட்ட வைக்கிறாரு. ஓகேவா? ராயன் படத்துலையும் அதே மிஸ்டேக் தான் பண்ணார். ரொம்ப ஹீரோயிசம் வச்சு ரொம்ப ஆக்ஷன் வச்சு அந்த படம் வந்து என்னடா படம்ன்ற மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபீல் பண்ண வச்சாரு. அதே மாதிரி தான் வந்து நீக்கும் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப போது 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 எங்கடா கதை இன்ட்ரெஸ்டாக இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு டவுட்டு நமக்குள்ளேயே வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி ஆகுதுன்னா, ஒரு பரிதாபங்கள் ஒரு சீன் இருக்கும். ஓகேவா? அங்கிள் அங்கிள்னு இப்போ இருக்க பசங்க கூப்பிடுவாங்கள்ல. இப்போ இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா ஒரு வேளை அங்கிள்னு சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயத்தில் நிறைய பேர் வந்து இந்த படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குன்றா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் படம் அதுதான் இந்த படம். ஓகேவா? ஸ்டோரிக்குள்ளே நான் வரவே இல்லைங்க. ஏன்னா தனுஷ் இது வந்து யூஸ்வலான லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டாரு. யூஸ்வலான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தால் கூட இந்த படம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கும். ஓகேவா? அங்கங்கே ஒரு சில சீன் வந்து காமெடி வருது. பட் முக்கால்வாசி இடத்துல வந்து பயங்கரமான தூக்கம் தாங்க வந்துச்சு எனக்கு. ஓகேவா? ஜென்ஜி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், ஜென்ஜி டார்கெட் பண்ணுறோன்னு சொல்லி விற்கிறாங்க. அவ்வளோதான். விற்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து இந்த ஜென்ஜி. ஒரு காலத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி டார்கெட் பண்ணாங்களோ அதேமாரி இப்போ ஜென்ஜி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி நிறையா ஆளுங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ அதே வரிசையில் தான் வந்து தனுஷும் வந்து இருக்கார். ஸோ என்னோடய ஆதங்கத்தை கொட்டிட்டேன். ஏன்னா இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படமும் இல்லை. அவ்வளோ காமெடியாகவும் இந்த படம் வந்து இல்லை. ஓகேவா? ஃபுல்லாக சிரிக்கிற மாதிரி இருக்குது, ஃபுல்லாக காமெடி, வேறு லெவல் கீமர்லாம் பின்னிட்டாங்கன்னு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ கதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அது நடித்த கேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு மெச்சூர்டான ஆக்டிங் வந்து மேத்யூ தாமஸ் கிட்ட வந்து இருந்துச்சு. ஆல்ரெடி அவர் நிறைய படங்கள் பண்ணதுனால அவரோட ஆக்டிங்கும் ஃப்ளோவும் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இருந்துச்சு. பவிஷ் தனுஷோட அக்கா பையன் தனுஷ் மாதிரி தான் பண்ணார். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் சொன்னதை நான் பார்த்தேன். தனுஷ் வந்து அவரோட 4-5 படங்கள் ரெஃபர் பண்ணி அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்டிங் இருக்கணும், எனக்கு ஆக்டிங் வந்து அந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி தனுஷ் சார் வந்து கேட்டார். ஸோ அதே மாதிரி வந்து நான் நடித்தேன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட ஜாபை வந்து சூப்பராக பண்ணாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா டேரக்டரோட ரோல் என்ன, அவன் வந்து தனுஷ் மாதிரி நடிக்கணும், அவர் சூப்பராக பண்ணிட்டார். ஓகேவா? இதுக்கு மேலே பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்த படத்துலேயே அவர் தனுஷ் மாதிரி நடித்தார்னா அடி கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்துக்கணும். மற்றபடி இந்த படத்தில் வந்து அவரோட ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. சரத்குமாரும் இவரோட காம்போ 2 பேரோட காம்போ ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கிதா எனக்கு செட் ஆகலைங்க. மைண்டில் இது பண்ணலன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஹீரோயினாக அவங்க இன்னும் பார்க்க செட் ஆகலை. ஒரு பொண்ணு கேரக்டரு அந்தமாரி கேரக்டரை பார்த்து நம்ம மைண்டில் செட் பண்ணி வச்சிட்டாங்களா. ஸோ வந்து ஹீரோயினாக பார்க்க செட் ஆகலை. பட் ஹீரோயினுக்கு சூட்டே ஆகாத கேஸ்ட்டுன்னெலாம் வந்து சொல்ல முடியாது. அவங்க ரோலும் வந்து அவங்க சூப்பராகவே தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேத்யூ தாமஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க எல்லா பேரோட தூக்கி சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஆக்டிங் வந்து மேத்யூ தாமஸ் கிட்டே இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்துருக்காங்க. பட் கதை வந்து வாங்கினது வந்து ஒரு ஸ்லோ ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து படம் ரொம்ப இழுத்தடிச்சிட்டாங்க. ஓகேவா? யூஸ்வலான லவ் ஸ்டோரி 2 பேரும் சேருவாங்க, அப்படி சேருவாங்க, இப்படி சேருவாங்க, அதெல்லாம் நம்ம கெஸ் பண்ணது தான். ஸோ இருந்தாலும் ஒரு கதை வந்து ஒரு ஷேப்பாகவே இல்லை. ஓகேவா? ஒரு சின்ன கதையை எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளை தூங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி தான் வந்து நான் சொல்லுவேன். இவங்க வந்து செகண்ட் பார்ட்டுக்கெலாம் வந்து லீட் கொடுத்துருக்காங்க. இந்த கதையை ஃபஸ்ட் பார்ட்லேயே சொல்லி முடிச்சிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு படம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஃபஸ்ட் பார்ட்டில் ஹீரோ சைடு, செகண்ட் பார்ட்டில் ஹீரோயின் சைடுன்னு சொல்லி ஒரு மிக்ஸ்டப்பாக பண்ணியிருந்தாலே படம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கும். தேவையில்லாமல் ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு சொல்லி இழுக்கிறாங்கன்னு சொல்லி நான் பர்சனலாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். தனுஷ் ராயனில் சொதுப்பிடிங்க, நீக்கிலையும் சொதுப்பிடிங்க, இட்லி கடையாச்சும் ஒரு பிடியாக பண்ணுங்க, அதுதான் சொல்ல முடியும். அடுத்தபடியாக வந்து நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் ட்ராகனுக்கு போகலாமா, நீக் போகலாமா, என்கிட்ட ஒரு படத்துக்கு தான் காசு இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு ட்ராகனுக்கு போயிடுங்க. டிக்கெட் இல்லைனாலும் வெயிட் பண்ணி ஒரு 2-3 நாள் கழிச்சு கூட படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். ட்ராகன் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் இன் தேட்டர்ஸ்ன்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். அதே சமயத்தில் நீக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் ஆடியன்ஸுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் தேட்டருக்கு போகிறேன், தேட்டரே வந்து காலியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஷோ அது கிரேஸ் தனுஷ் ஃபேன்ஸ்லாம் வந்து முட்டு கொடுத்து ஓரளவு தள்ளிட்டாங்க டே 1. செகண்ட் டேலாம் ஒன்றும் செல்ஃப் எடுக்காது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் கேஷுவலாக வந்து ரொம்ப காலியாக இருக்குது. ட்ராகன் இந்த சைட் ட்ராகன் பார்த்தா வேறு லெவல் ஹவுஸ்ஃபுல் ஷோஸாகவே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கு. மறுபடியும் வந்து ஒரு நெப்போட்டிசம் கிட்டு. இந்த படம் வந்து பெருசாக ரிசல்ட் தெரிஞ்சிச்சு, பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது.
ட்ராகன் தூக்கி சாப்பிட்டுச்சு. நிறைய தேட்டர்ஸில் வந்து நீக்குக்கு வந்து ஸ்க்ரீன்ஸை கம்மி பண்ணிட்டு இப்போ ட்ராகனுக்கு வந்து ஸ்க்ரீன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும் எந்த படம் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் தாராளமாக ட்ராகனை போய் என்ஜாய் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஸில். நீக்கு ஓடிடியில் வந்தப்புறம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்புறமா அந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா நீ சொன்னது கரெக்ட் தானாலும் இல்லை வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறாதீங்க. ஹேவ் எ குட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.